எல்லாருக்கும் வணக்கம். ஜெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனியை செபி போன வாரம் இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அதில் எந்தவித ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கம்பெனிங்கிறது என்ன பண்ணாங்க, ஏன் செபி பேன் பண்ணிச்சு, இதனால நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரேடிங் கம்பெனி. இவங்க அதிகமான அளவில் நிறைய விதமான அல்காரிதம், அப்புறம் அல்கோ ட்ரேடிங் சொல்லுவாங்க, அது ரொபோட்டிக் ப்ராசஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறது. அதை பேஸ் பண்ணி நிறைய இடிஎஃப், அப்புறம் முக்கியமாக டெரிவேட்டிவ் F&O சொல்கிறோம் இல்லையா, அதில் யூக வாணிகம் தான் இவங்களோடது பெரிய ஃபோக்கஸ். இதில் இவங்க நிறைய ட்ரேட் பண்ணி முக்கியமாக இந்தியாவில் கடந்த 2 வருஷத்தில் ஒரு சில பர்டிகுலர் ட்ரேட்லேயே கோடிக்கணக்கில் மேனிப்புலேட் பண்ணி பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்லி செபி பேன் பண்ணியிருக்கு. கடந்த 2 வருஷமா செபி இந்தியன் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் நிறைய அன்யூஷுவலாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. முக்கியமாக மந்த்லி எக்ஸ்பைரி, அப்புறம் வீக்லி எக்ஸ்பைரி நிறைய இருந்தது. முக்கியமாக போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி, டெய்லி ஒரு வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படின்னு சொல்லி நிறைய வீக்லி எக்ஸ்பைரி இருந்தது. அதில் அன்யூஷுவலாக ஒரு சில ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை செபி கண்டுபிடிச்சாங்க. அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன் பொசிஷனை ஃபேவர் பண்ணுற மாதிரி இந்த மார்க்கெட்டே க்ளோஸ் ஆனதை கண்டுபிடிச்சி எதனாலன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் இந்த அன்யூஷுவல் மார்க்கெட் இன்சிடென்ட்ஸ் ஒரு 21 வாட்டி ஜனவரி 2023லேருந்து மார்ச் 25 வரைக்கும் நடந்ததை செபி கண்டுபிடிச்சாங்க. இந்த பீரியட்ல முக்கியமாக ஜெயின் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு 36,500 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருந்தாங்க. அதுலேயும் ஆப்ஷன் ட்ரேடிங்ல மட்டுமே 32,700 கோடிக்கும் மேலே சம்பாதிச்சது நிச்சயமாக நிறைய ஐயத்தை உருவாக்கிச்சு. இன்ஸ்டன்ஸை வச்சு ஃபர்தராக அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப இவங்க பண்ணது நிச்சயமாக ஸ்மார்ட் ட்ரேடிங் கிடையாது, ஒரு மேனிப்புலேஷன், அதாவது மோசடி அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தாங்க. ஃபர்தராக செபி இவங்களை பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் 4,843 கோடி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட $567 மில்லியன் அவங்க அக்கௌண்ட்ஸ்லேருந்து சீஸ் பண்ணிட்டு 21 நாளில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைன்னா ஃபர்தர் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. சரி, இந்த ஜெயின் கம்பெனி அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் அனாலஜி வச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் மேட்ச் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொடர்ந்து இந்த டீம் தோக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பெட் கட்டுறீங்க. ஆனால் ஸ்கோர் பார்த்தாலும் சரி, மற்றபடி அந்த மேட்சை பார்த்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதனால மற்ற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மேட்ச் அந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி பெட் கட்டுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த டீம் தோக்க போகுதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லா பணத்தையும் பெட் கட்டுறீங்க. ஸோ எதனாலன்னா அந்த பர்டிகுலர் டீமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு அவங்க மேட்சை தோத்தா என்ன ஆகும், எல்லா பெட்டிங் பணமும் இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்துடும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி தான், அதாவது F&Oவும் கேஷ் செக்மெண்ட்டும் ஒரு காம்போவை வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸோ இன் ரியாலிட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா பேங்க் நிஃப்டியை டார்கெட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய புட் ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கிட்டு, ஸோ அதை ஒரு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்க்குள்ளே அந்த நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒரு சில ஸ்டாக்கை முன்னாடியே வாங்கி வச்சுட்டு கடைசி நேரத்தில் அதை டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டார்கெட் ப்ரைஸ் கரெக்டாக வந்தால் என்ன ஆகும், இவங்க புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டு சைடு ஸோ அந்த மார்க்கெட்டே கிராஷ் ஆனால் இவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகணும். அதே ரிவர்ஸாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் பண்ணுறது நார்மல் தான். ஆனால் இவங்க கேஷ் செக்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி மேலே கீழே ஏற்றுனதால தான் மார்க்கெட்டே அந்த பர்டிகுலர் சமயத்தில் இருக்குது. இது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணல, இவங்க கிட்டத்தட்ட 21 வாட்டி ரொம்ப பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னாகும், அந்த சமயத்தில்
பை ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ மற்றவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அல்லது வித்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெவி லாஸ் ஆயிருக்கும். ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இப்படிதான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு ப்ரிடிக்ட் பண்ணி பெரிய லெவல்ல கேஷ்லையும் விளையாடினதால என்னாச்சு, இவங்களுக்கு வந்து ஒரு 36,500 கோடி வரைக்கும் லாபம் கிடைச்சது. ஸோ இது வந்து ஒரு மேனிப்புலேட்டட் விஷயம்தான், ஸ்மார்ட் ட்ரேடிங் கிடையாது அப்படின்னு சொல்றது செபி. நம்மள மாதிரி சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இது என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம வந்து என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிச்சுட்டு நம்ம வாங்கியிருப்போம். அப்போ என்ன ஆகும், மேனிப்புலேட் பண்ணி நம்ம பணம் அவங்க கைக்கு போயிடும். ஸோ இதனால வந்து ஒரு நார்மலா நேச்சுரலா இல்லாம அப்நார்மலா மேனிப்புலேட் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து செபியோட வாதம். சரி, இதனால நமக்கு என்ன பெரிய இம்பாக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி இம்பாக்ட் டேமேஜ்லாம் ஆகி போயிடுச்சு. கடந்த 3 வருஷத்துல மட்டும் 21 to 22 பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ல விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 22 into 8600 போட்டு மல்டிப்ளை பண்ணா அது அளவுக்கு வந்து கோடி எவ்வளவோ அவ்வளவுதான், அந்த அளவுக்கு லட்சம் கோடிக்கு மேல வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படின்னு செபி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து செபி பார்த்தீங்கன்னா 90-95% மேல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்ஷன்ல வந்து பணம் விடுறாங்க. நீங்க வந்து இனிமே வந்து இது மாதிரி வந்து சேஃபா இல்லாம விளையாடாதீங்க, இது வந்து கேம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்து அக்னாலேஜ் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம சும்மா ஆப்ஷன் பண்ணலாம், புட்டு வாங்கலாம், பை வாங்கலாம், செல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மாற்றுறதுனால நம்ம பணம் தான் வந்து இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு போயிடுது. ஸோ இது இன்னும் நிறைய பேர் சொல்றது வந்து இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். அதாவது வந்து இது செபி பிடிச்சது வந்து பெரிய விஷயம்தான், ஆனா வந்து இது வந்து 1-2 கிடையாது. இது மாதிரி நிறைய கம்பெனிகள், ஃபாரின் கம்பெனிகள் ஆல்ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஜேன் ஸ்ட்ரீட் இந்த கேமை ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பவுண்டரிக்குள்ள தான் இருக்குன்னு அவங்க வந்து வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய நல்ல திறமையான ட்ரேடர்ஸ் பண்றது தான். இன்ஃபேக்ட் அல்கோ ட்ரேடிங்ல இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக பண்ணக்கூடியது தான். ஸோ இதுல வந்து யார் வந்து மாட்டிக்கிட்டு பணத்தை விடுறாங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து தேவையில்லாம நமக்கு வந்து சரியா தெரியாம ஆப்ஷன்லயோ ஃபியூச்சர்லயோ நுழைய கூடாது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நிறைய டைம் வேணும். ஆப்ஷன் ட்ரேடிங்னாலே நமக்கு வந்து பக்காவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பெரிய கை, அதாவது 1000 கோடி 2000 கோடி போட்டு பண்ணும்போது நம்ம தொக்க மாட்டிக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அது பண்ணாம நமக்கு எது வந்து சேஃபோ அது பண்றது தான் பெட்டர். ஸோ இனிமே இது வந்து என்ன ஆகும் தெரியாது. இது வந்து பெருசா வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து மாத்தாது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. நிச்சயமா வந்து அடுத்த வாரம் வந்து இதோட எதிரொலி இருந்தாலும் மார்க்கெட் திரும்ப ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அப்படிங்கறத வந்து நான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ல இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க, இல்ல எவ்வளவு விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கறது உண்டு. நான் பொதுவா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கத்துக்கிட்டாலும் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்து அது பண்ணுறதில்ல. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நிச்சயமா ரீசெண்டான டைம்ல ஒர்க்கே ஆகல. இப்போதான் நமக்கு வந்து ஏன்னு புரியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஆப்ஷன் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.